நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா என்ன படத்தில் நடிச்சிருக்காரு சொல்லுங்கள், ஏன் இதை முன்கூட்டியே சொல்லலை அப்படின்லாம் நிறையா பேர் கமெண்டில் கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அப்பா இல்லை வருது வெட்டிகிட்டு இருக்கேன். வன்னிமரத்துக்கு நிழலுக்கு போய் சொல்லு. நிழலாக இருக்காங்க, முள்ளுக்குள்ளே இருக்காங்க. நிழலாக தான் இருக்கும். மிளகாத்தூள் காலி ஆகாது ஒரு வருஷத்துக்கு. குழம்புலாம் நம்ம டீ தூள் போடுற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். அரை ஸ்பூன் டீ தூள் போடுற மாதிரி போட்டாலே போதும் குழம்புக்கு. படாத பாட்டு பண்ண சாப்பிடும்போது ஆய மாட்டியா கூட கண்ணில் தண்ணி வராது. இது கிருக்குன்னு ஒல்லும் அப்படியே. வெயில் அதிகமாகிடுச்சு, இதுக்கு மேலே நிற்க முடியல. அந்திக்கு தான் வரணும், 3 மணிக்கு மேலே வெயில் தாந்து கொஞ்சம். நீನು அம்மாவில் மாட்டை பிடிச்சிட்டு போய் தண்ணி கட்டிட்டு டீ போட்டுட்டுருங்க. நான் ஒரு படி தட்டை எடுத்து வர மாட்டேன். சரி ஓ அவ்வளோதாங்க. மாட்டு கவுரை வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் சுற்றி விட்டாச்சா. இது இனிமேல் வீட்டுக்கு வந்துடும். இது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே நம்ம போய் வண்டியில் போயிட்டு அதுகளுக்கு தண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். 2 பேரும் வராங்க. வரத்துக்கு இவ்வளோ நேரம். பா வந்தோடனே தண்ணி ஹே மாமாவுக்கு தொண்டை இது வந்துருமா சடி அப்படி காட்டுறான். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அம்மா அப்பா கொல்லைக்கு போயிருக்காங்க வயலுக்கு. அப்பா தான் போயிருக்காருன்னு நினச்சேன். அம்மா போனது எனக்கு தெரியாது. நான் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு வந்தேன். வீட்டில் அம்மா இல்லை. எங்கடான்னு கேட்டால் அண்ணி வந்து கொல்லைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்பா ஏற்கனவே வயலில் வந்து மிஷின் வச்சு பருத்திக்கு நம்ம பருத்தி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் களை வெட்டிகிட்டு இருந்தார். அதில் இருக்கிற கேப்பில் களை வெட்டுறதுக்காக அம்மாவும் கொல்லைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சாப்பாடு கொண்டுட்டு போயிருக்காங்களா என்ன எதுவுன்னே தெரியல. ஃபோன் அடித்தேன். அப்பாவை ஃபோன் அடித்தார் பக்கத்து பையன் செல்லேருந்து, பக்கத்து கொள்ளைக்காரங்க பையன்லேருந்து. கொல்லைக்கு வரியா வெள்ளியாடான்னு. ஸோ அதனால் நானும் கிளம்பி போகிறேன். போனால் தான் தெரியும் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடெலாம் இருக்கா இல்லையா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க கொல்லைக்கு போவோமா. எப்போவுமே நம்ம வயலுக்கு வரப்போ இந்த ஓடை வழியாக தான் வருவோம். மண் ரோடாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மண் ரோடு போட்டிருக்காங்க. அதாவது ஜல்லி எல்லாம் கொட்டி செம்மண் மேலே கொட்டி ரோலர் விட்டு அமுத்தியிருக்காங்க. ஸோ வண்டி வரத்துக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்படியே நம்ம கொல்லைக்கு போகலாமா. எத்தனை பேருக்கு இந்த மீஸை நான் வச்சுருக்கிறது நல்லா இல்லை தம்பி சுத்தமாக, எனக்கு ஏன்டா இந்த வேலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஆர்வ கலரில் வைக்க சொல்லிட்டேன். அப்படியே இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். எனக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனால் உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அப்பா என்ன படத்தில் நடிச்சிருக்காரு சொல்லுங்கள், ஏன் இதை முன்கூட்டியே சொல்லலை அப்படின்லாம் நிறையா பேர் கமெண்டில் கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். நம்ம பண்ணது வந்து பெரிய படம் இல்லைங்க, சின்னதாக ஒரு வெப் சீரிஸ். அதில் ஒரு கேமியோ ரோல், அவ்வளோதான். அதுக்கு டைட்டில் கூட என்ன எங்கள்கிட்ட சொல்லலை. சொன்னால் வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்கன்னு எதுவுமே சொல்லாமல் வச்சுருக்காங்க. சும்மா போய் அப்பா நடித்தாங்க, அவ்வளோதான். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இன்னும் எங்களுக்கு சொல்லலை. எந்த சீனில் வரும், எப்படி வரும், எந்த எபிசோடில் வரும், அதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சால் தானே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். முன்னாடியும் சொல்லக்கூடாதுங்க, அப்பா போட்டு இந்த கெட்டப்பெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதை கூட வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க சொன்னதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் சென்னைக்கு வேறு வேலையாக வந்தோன்னு கூட சொல்லியிருக்கலாம். மூவிக்காக வந்தோன்னு மட்டும்தான் தெரியும், அவ்வளோ மட்டும்தான் எங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் அது என்ன மூவி டைட்டிலு எந்த சீனில் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தானே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். அதனால் எதுவுமே எங்களுக்கு இன்னும் தெரியாது. தெரிஞ்சதுன்னா அதை விட எங்களுக்கு வேறு என்ன வேலை அதை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறோம். நானும் பார்த்திங்கன்னா கொல்லைக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. அம்மா அப்பா களை வெட்டிகிட்டு இருக்காங்களா, வாங்க கிட்ட போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் அப்பாவும் களை வெட்டிகிட்டு இருக்காங்க. இதான் கொண்டு வந்திருக்காங்க சான்செட்டியில். என்ன கொண்டு வந்துருக்காங்க, குடிக்க தண்ணி பாட்டிலில், பழைய சாதம் ஊறுக்காமலாம். ஏம்மா சுடுசோறு எடுத்துகிட்டு வரலாமா. சுடுசோறு கொண்டு வரல. சுடுசோறு நேரம் பழையது இருந்தால் அதை கொண்டு வந்தேன். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும்னு சுடுசோறுலாம் மதியம் போய் சாப்பிட்டு விட்டேன். சரி அப்படின்ட்டு அவன் வந்தால் வெயிலா எப்பா என்ன வெயில் அடிக்குது. எத்தனை மணி களை வெட்டியிருக்க நீ வந்து? நான் இப்போ ஒரு 2-3 மணி வெட்டியிருக்கேன். அதுலேருந்து 3 மணி வெட்டினதுக்கு அப்பா எப்போ வந்தது? உங்கள் அப்பா தான் எழுந்திரிச்சு பாலை கறந்துட்டு வந்துருச்சேன். சரி
அது பார்த்திங்கன்னா மக்களே பருத்தி வந்து களை வெட்டிகிட்ருக்கோம். எப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். வெட்டின இடத்துல சொன்னால் உங்களுக்கு சுத்தப்பட்டு வராது, வெட்டாத இடத்துல சொல்லித்தரேன். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பருத்தி செடி இருக்குங்க இல்லைங்களா, இதுவும் செடி, பருத்தி செடி அப்படியே தள்ளி தள்ளி. இந்த பருத்தி செடியில் இதுக்கும் நடுப்புற உள்ள கேப்பில் அங்கே ரோலர் மிஷின் இருக்குல்ல, ரோலருங்கண்ணே, ரொட்டேட்டர் மிஷின், இந்த மிஷினை வச்சு அப்போ நடுப்புற ஓட்டிடுவாங்க. கொல்லையில் நடுப்புற ஓட்டிடுவாங்க. எல்லா பட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நடுப்புற ஓட்டிடுவாங்க. இந்த கண் இருக்கு இல்லையா, பருத்தி கண்ணுக்கு இடையில மட்டும் ஓட்ட முடியாது. அதனால் அதை நம்ம கையால் கொத்தணும். இப்போ அம்மா கொத்திட்டு போகிறாங்க பாருங்கள், எப்படி காட்டுறோம். பருத்தி செடியை மட்டும் வச்சுட்டு சென்டராக கொத்திக்கிட்டே போக வேண்டியதான். ஏன்னா அந்தான சைடும் மிஷின் உழவு ஓட்டிடுச்சு, இந்தான சைடும் மிஷின் உழவு ஓட்டிடுச்சு. நம்ம கையால் நடுப்புற இருக்கிறத கொத்த வேண்டியதான். இப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வரையும் கொத்திட்டு வந்திருக்காங்க. இன்னும் 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 பட்டத்துக்கு கிடக்குது. இதை இன்றைக்கி வெட்டி முடிச்சுட்டு போக முடியுமாம்மா? இல்லை வெட்ட முடியாது, அடிக்கிற வெயிலுக்கு எப்படி வெட்ட வைக்கும்? வெட்ட வைக்காது, அதெல்லாம் வெட்ட வைக்காது, நிற்க வைக்காது. அந்திக்கு தான் வரணும். இன்னும் 2 மேலே கொத்தி பார்த்துட்டு போயிட்டு வெயிலுக்கு வீட்டு இருந்துட்டு சாயந்தரம். இன்னொரு கலெக்டர் வச்சுருக்கியா? இன்னொரு கலெக்டர்லாம் இல்லை, 2 கலெக்டர். எங்களாலேயே வெட்ட வைக்கல, நீ என்னத்தை வெட்ட போகிற? இன்னொரு கலெக்டர் இருந்தால் நான் ஒரு மனை கொத்துவேன். இன்னும் எங்கள் ஆளுக்கு 3 மனை பிடிச்சா முடிஞ்சிடும் கொல்லை. இல்லை சித்தப்பா எது கொல்லையில் கலெக்டர் போட்டு? ஆமாம், அதெல்லாம் போட்டிருக்கு. சித்தப்பாட்டெலாம் இருக்காது. உங்கள் அப்பா கொட்டு நான் வெட்டுற அந்த 2 கலெக்டர் தான் கிடக்கு வீட்டில். சரி சாப்பிட்டியாம்மா நீ? நான் தான் சாப்பிடல, உங்கள் அப்பா வரட்டும். தட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானே? என்ன சூடு சாப்பாடாக கொண்டாந்துருக்கோம், பழையது அப்படியே கரைச்சி தலைக்கு ஒரு சொம்பு நீராரமாக குடிக்க வேண்டியது தான். அதுக்கு தான். நீ சாப்பிட்டு இருந்தியா? நானும் சாப்பிட்டுட்டு தான் வரேன். வந்து பார்த்தா ஆளுக்கான ஆயா விட்டுக்கே போயிருப்பேன்னு நினச்சேன். இப்போ மகா சொன்னிச்சு கொல்லைக்கு போயிருக்கேன் சொன்னாங்க அப்படின்னு. சரி. அந்தான கீழே கிருஷ்ணமூர்த்தி கொல்லையில் யார் வேணாலும் மிளகாக்கா பொறுக்கிக்கலாமா, போட்டி போட்டுட்டு பொறுக்குது. பொறுக்கிட்டு போகுதோ போ, என்னத்துக்கு அதுமாரிலாம் போய் நம்ம பொறுக்கக்கூடாது. என்ன அந்த மாமனுக்கு போய் நம்ம என்ன 1 ஆள் 2 ஆள் வேலை செஞ்சோமா போய் பொறுக்கிறதுக்கு சலுவையா? இல்லை, அவர் பொறுக்கிக்க சொல்கிறாரா? அந்த மாமன் மனசார சொல்கிறாரு பொறுக்கிக்கன்னு. நம்மளுக்கு போகிறதுக்கு இல்லை, இங்கே கலவத்தை வந்துட்டேன் நான். சரி, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். ஹலோ மேன், எந்திரிங்க. ஏன்னா இந்த குண்டில் பருத்தி போட்டிங்க, சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இந்த குண்டு அமோகமாக வந்திருக்கு. அதுலேயும் தண்ணிட்டு களை வெட்டணுங்கிறியா? செடி இருக்கா? இருக்கு, பில்லு தெரியல, அப்படி தான் கிடக்குது. ஆனால் இவ்வளோ பில்லையும் நீ சுத்தம் பண்ணி வரத்துக்கு போட்டோன்னா பயிராக தான் வரும். ஆடு மாடு கட்டி மேய்க்கலாம். 4 பக்கமாக பயிர் போட்டாச்சு, ஆடு மாடு எங்கே ஒன்றா நடுப்பிட்டோம். தண்ணி விட்டு ஓட்டி இல்லைன்னா சோளத்தை தெளிச்சிருப்போம் மாட்டுக்காரங்க. பார்ப்போம். சரி, சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்லை, வா சாப்பிட கூப்பிடுதாம்மா. அங்கே வாங்க நேருக்கு சேத்த. சரி போங்க. அங்கே அந்த வன்னி மாத்து வரியா? வன்னி மாத்து வந்துடுமா, அதை எடுத்துகிட்டு வாம்மா. அப்படியே தண்ணி இல்லை, முடிஞ்சிச்சு. ஃபோன் அடிக்கிற, ஃபோன் அடித்தா எங்கேயா கேட்குதா? ஃபோனை கொடு. பேசுகிற ஹலோன்னா கேட்கவே மாட்டேது. நான் தான் கத்திட்டுருக்கேன். அந்தியில் கூட வெயில் கொஞ்சம் தெரியலப்பா, காலை வெயில் சேர்த்து வருது. என்னன்னே தெரியல, பேசினா கேட்க முடியும். சரி சாப்பிட போகலாமா? இன்னொரு களைக்கட்டு இல்லைப்பா? எந்த ரெடியாக அந்த கொல்லையை முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். அம்மா போட்டோம், நம்ம முடிச்சுட்டு போமா? எங்கள் உங்கள் அப்பா இல்லை வருது வெட்டிகிட்டு இருக்கேன். வன்னி மரத்துக்கு நிழலுக்கு இப்போ சொல்லு. நிழலாக இருக்காங்க, முள்ளுகளும் இருக்காங்க. நிழலாக தான் இருக்கும். கூட அந்த தண்ணியை விடு. சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம சரௌண்டிங்கில் அம்மா அப்பா அப்போ வேலை செஞ்சாங்கள்ல, இந்த குண்டு வயலில் மரமே கிடையாதுங்க. அதனால் சாப்பிட்றதுக்காக நம்ம வன்னி மரத்துக்கிட்ட போகிறோம். இங்கேயே நல்லா தான் இருக்குது. வன்னி மரம்லாம் முள்ளாக இருக்கும். நான் அவுத்த மேலப்போ உக்கார்.
சோறு ஆக்கி சோறு எடுத்துகிட்டு வர வேண்டியதாம்மா, இல்லாட்டி என்ன சோறு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கலாம். ஆமாம், சோறாக்கி சுடு சோறுலாம் தின்னுட்டு இந்த வெயிலில் நிற்க வைக்காது. எதுக்கு நான் நீராரம் கொண்டு வந்தேன். சாப்பாடு தான் சூடாக இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு இல்லை. வெயிலுக்குன்னா அந்த நீராரத்தை கரைச்சி குடித்தா கொஞ்சம் குளுமையாக நல்லாயிருக்கும். சுடு சோறே இருக்குது, ஃபோன் அடிச்சுருந்தா கொண்டு வந்திருக்கணும். இந்த வெயிலில் சாப்பிட்டு நிற்க முடியாது. உனக்கும் வெயில் ஒத்துக்காத. வெயில் ஒத்துக்கும், சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்காது. இதே வேத்து ஓடுதே, சுடுசோறு சாப்பிட்டோம்னா ரொம்ப கத்தன்னு இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னாங்க, சாப்பாடு முருங்கைக்காய் மாங்காய் குழம்பு போட்டு அழகாக அண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அம்மா கொல்லைக்கு கொண்டு வந்துருக்கு சாப்பாடு மோர் கலந்த நீராரமாகவும் அதுக்கு மிளகா தொட்டு கையில் கொண்டு வந்துருக்காங்க. சாப்பிடுங்க. தண்ணி ஊற்றுறேன், அந்த கைகளும் போதும். சட்டி விட்டு கீழே எடுத்துச்சு. சட்டி விட்டு உப்புலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேம்மா. வந்தேன், அதில் கொண்டு தண்ணி உப்பு போட்டால் அது கரைஞ்சி போச்சு. தண்ணி அதில் ஊற்றி போதும், உப்பு போதும் போடுறேன். தண்ணி நாங்கள் ஊற்று போதும், தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் தண்ணி வேண்டாம். கலக்கினது போதும் ஊற்றி சொம்பல வாரம் 3 மணி நேரம் அதை கலக்கிட்டு வந்திருக்கேன். நல்லா கரையணும்ல, அப்போ தான் நல்லா இருக்கும். என்னம்மா கரையாமல் கிடக்கு, வயிற்றில் போட்டால் கரைஞ்சிது. உள்ளே ஊற்றுனா அங்கே கரைஞ்சிக்குது. ஏன் நம்ம கரைக்கணும், அவங்க கரைக்க உள்ளே ஒரு ஆள் இருக்கான், அவங்க அதிகம். மணி 10 ஆக போகுது, 10 மோரில் நீராரமாக கரைச்சி குடிக்குது. ஊட்ட போய் தான் சாப்பாடு. அது அன்னாலையும் தாங்காது. ஒரு சொம்பை குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு போகணும். எப்படி இருக்கு? ஆ, சூப்பர். சூப்பரா? சொல்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கா? ஆ, என்ன மிளகா, இந்த மிளகா வந்து அடி வைத்தெல்லாம் எரியுமே. அது தேவை எரியுது. நீ குடிக்கலாமா? உங்கள் அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு குடிக்கிறேன். இவ்வளோ தான் நான் குடிக்கிறேன். அது நல்லா கரைச்சிட்டு போதும், இன்னும் கொஞ்சம் வாங்கிக்க. போதும் போதும். 2 சொம்பு. 2 சொம்பு. கையில் இருக்க ஊறுகாய் காட்டுப்பா. புளி மிளகா. புளி மிளகா வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ தான் தட்டுக்க முடியும். எரிச்சல் இதே வாயில் வைக்க முடியாது. அது முன்னாடி வச்சதுக்கு இது குடிச்சா போதும். ஒரு மிளகா கையில் பேரடி கூட போகாது. ஏப்பா, எப்படி தான் இந்த மிளகா இவ்வளோ காட்டமா? எவ்வளோ உப்பு போட்டு புளி ஊற்றி அப்பயும் அது குணத்தை காட்டிகிட்டு இருக்கு. நீ ஊற்றியா? போதும். போதுமா? பார்க்கலாம். அப்பா நல்லா தான் இருக்குது வெயிலுக்கு. இது சுடு சோறு சுடு சோறுலாம் தேவையில்லைங்கறியா? எனக்கு சுடு சோறுலாம் நீ வேண்டாம்ப்பா. கொஞ்சம் குடிக்கிறியா? நல்லா இருக்கு. எனக்கு ஒரு சம்பா கொடுங்க, நானும் சேர்த்த களை வெட்டி பார்க்குறேன். நீ வீட்டுக்கு போ. உங்கள் அப்பா குடிச்சு தாரம் குடிச்சு கொஞ்சம். நான் ஆட்டிக்கிட்டுட்டே இருக்கேன். என்ன அவ்வளோ இருக்கா? முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு வாய்க்கு ஒரு மிளகா தொட்டுக்கலாம். அல்சருக்கு நல்லது. எப்போ இந்த மிளகா பாருங்கள், பார்க்க தான் புளி ஊற்றி இது பண்ண மிளகா. ஒரு மிளகாவில்
காவாசி கூட நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ காட்டமான மிளவா. இந்த மிளவா வேணால் உங்களுக்கு வேணும்னா அரைச்சி தரோம், சாப்பிடுங்க. மிளகாத்தூள் காலி ஆகாது ஒரு வருஷத்துக்கு. குழம்புலாம் நம்ம டீ தூள் போடுற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். அரை ஸ்பூன் டீ தூள் போடுற மாதிரி போட்டாலே போதும் குழம்புக்கு. படாத பாட்டு பண்ண சாப்பிடும்போது ஆய மாட்டியா கூட கண்ணில் தண்ணி வராது. இது கிறுக்குன்னு ஒல்லும் அப்படியே. எப்படி தான் இதுக்கு மட்டும் காரம்ப்பா? அதான் இது வந்து மிளகாய்க்கு பேர், இது வந்து காரம். ஆந்திரா மிளகாவாக இருக்குமோ? அது வரைக்கும் இது வந்து காய் மிளகா உரப்பு. ஆனால் இதில் கொஞ்சம் பெருசாலாம் இருங்க. அதெல்லாம் பச்சை போட்டா எடுத்து பச்சை வாயில் வச்சுட்டாக்கா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். அங்கே பச்சை கடைக்காரால் தண்ணி வச்சு மிளகு. வீட்டிலே நான் சாப்பிட்டு வந்துட்டேன், இருந்தாலும் இந்த நீராரம் குடிக்கிற சுகம் வராது. காலையிலேயே அம்மா எனக்கு ஒரு சொம்பு கரைச்சி கொடுத்தாங்க, குடித்தேன். இப்போ மோரில் போட்டு இந்த மிளகு ஏப்பளம் வருது. ஏன் குடிக்கல? இப்போ சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது. குடி போதும்னா விட குட்டின்னா இப்போ நான் மூட்டை கட்ட தூக்குறானா? மூட்டை தூக்குற அன்னைக்கு ஒரு நாள் தூக்காமையாக போகிறேன். தூக்குறேன். என் பழத்தை பற்றியில் பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். பார்த்தேன் காயை பார்க்கல, பார்த்தையும் பார்க்கல. ஐயோ, காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன கொஞ்சம் களை வெட்டு இருக்குது, போய் வெட்டணும். வெயில் அதிகமாக இல்லாமல் லேசாக அப்படி மூடி தந்தால் கொஞ்சம் லேட்டாக வெட்டிகிட்டு இருப்போம். இல்லைன்னா போயிட்டு அந்தியில் வர வேண்டியதான். நீங்கள் போய் நேராக கொத்திக்கிட்டுங்க என் கலக்கட்டு எடுத்து. நான் மாட்டை பிடிச்சி அந்த மாதிரி பேத்து கட்டிவிட்டு வரேன். அது கொண்டாந்து கட்டினா அவத்தியே நிற்கிது, சிக்கிக்கிட்டு இருக்கேன். மாற்றி கட்டிவிட்டு வரேன். அப்போ கொடையில் இப்போ வெயில் அடிச்சுதா, இப்போ நிழலில் இருக்கோம். இப்போ மானம் மூடிட்டு இருக்கு. வேலை செஞ்சால் வெயில் அடிக்கும், உக்காந்துருந்தீங்கன்னா நல்லா. அதான் அந்த மாதிரி தான் இருக்குது மானம். போலாமா? வாங்க வாங்க. போகலாம். மாடு கொல்லைக்கு ஓட்டிகிட்டு வந்தோம் மேய்ச்சலுக்கு. அந்த மாட்டை ஒரே இடத்துல கட்டியிருக்குன்னு திருப்பி வேறு இடத்துல மாற்றி கட்ட போகிறாங்க அப்பா. நானும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட யானத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோமா, இங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு களை வெட்ட போகிறோம். எனக்கும் களை வெட்ட தெரியும், எல்லா வேலையும் தெரியும், நானும் செய்வேன். ஏன்னா அதை வீடியோ எடுக்க ஆள் இருக்காது, அதனால் நீங்களாம் என்னை ரொம்ப திட்டுறீங்க, வேலை செய்ய மாட்டேன்னு. எனக்கும் மனசு இருக்குங்க, நானும் வேலைலாம் செய்வேன். இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் அப்பா இல்லாதப்போ சொல்லிக்கிட்டால் தான் உண்டு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 14 மனை இருக்குங்க களை வெட்டாமல். அப்படியே பார்த்தா 3 பேர் இருக்கும், 3 நாங்கு 12, அப்பயும் 2 எக்ஸ்ட்ரா இருக்கும் மனை. அதனால் ஆளுக்கு களைக்கட்டு 2 தான் இருக்குது. ஆளுக்கு ஒவ்வொரு களைக்கட்டு இருந்தால் ஆளுக்கு 4 மனை தான். பிடிச்சோமா சல்லுன்னு விட்டோமா ஈஸியாக போனோமான்னு இருக்கும். பார்ப்போம். களைக்கட்டு 2 களைக்கட்டு தான் இருக்குது. வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு விட்டாமா ஊர் போதா சரியாக இருக்குமே, கொத்துற வரையும் கொத்திட்டு போகலாங்கிறியா? சரி, ஏதோ எங்களால் முடிஞ்ச வரையும் கொத்துறோங்க. 14 மனை கை வைக்காமல் இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப எத்தனை வெட்டி இருக்கோங்கிறத பார்ப்போம். இந்த கொல்லை வந்து ஏற்கனவே நடவு நட்டது, நெல் போட்ட கொல்லை. அதனால் அறுக்கும்போது கொட்டின நெல் பில்லோடு அதிகமாக நெல் போய்ட்டு தான் இருக்குது. அதை தான் இப்போ நாங்கள் வந்து களை வெட்டிகிட்டு இருக்கோம். இண்டிட்டு வெட்டியாச்சுன்னா அப்புறம் நெல் முளைக்காது. முளைச்ச நெல் பூரா முளைச்சிச்சு. பார்த்தாவே தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக நல்லா வெட்டி சுத்தமாக வச்சுருக்கோம் இது வரைக்கும். இப்போ நான் இது பாதியிலேருந்து பிடிச்சிட்டு வந்த மனை, இதுக்கு இங்கிட்டு இன்னும் வெட்டாமல் இருக்குது. பார்த்தாலே தெரியும், கண்ணு அவ்வளோ பயிர் நெற்பயிர் முளைச்சிருக்கும். அந்த சைடெலாம் வெட்டி அழகாக சுத்தம் பண்ண கொள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்ன சிக்கல்னா 2 களைக்கட்டு தான் இருக்குது. 3 களைக்கட்டு இருந்ததுன்னா நானும் கொத்திக்கிட்டே வருவேன், நேரம் மிச்சமாகும், வேலையும் ஈஸியாகும்ல. நான் வராமல் எப்படி? இனிமேல்லாம் விவசாயத்தில் இறங்கணும், களத்தில் இறங்கணும்னு நினைக்கிறேன். வெயில் அதிகமாகிடுச்சு, இதுக்கு மேலே நிற்க முடியல. அந்திக்கு தான் வரணும், 3 மணிக்கு மேலே வெயில் தாந்து கொஞ்சம். நீ அம்மாவில் மாட்டை பிடிச்சிட்டு போய் தண்ணி கட்டிட்டு டீ போட்டுட்டுருங்க. நான் ஒரு படி தட்டை எடுத்து வர மாட்டேங்குது. சரி,
நீங்கள் முன்னாடி மாட்டை பிடிச்சிட்டு போங்க, கொஞ்சம் அங்கே நேரில் கட்டி போங்க. போகலாமாம்மா நம்ம? இந்த தண்ணியை கொடுத்துட்டு வாப்பாட்ட. தண்ணி கேட்குது, தண்ணியும் முடிஞ்சு போச்சுங்க. விடுமா, கப்பாவில் இந்த கொஞ்சம் அங்கே இருக்க கொல்லைக்கு வரணும்னா இன்னும் 2-3 வாட்டர் தண்ணி காணும். அட்டி சின்ன குடத்துல தூக்கிட்டு வரணும். கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நீ தட்டை எடுத்துட்டு வரியா? சரி. இந்த மாடு தண்ணி கட்டி கட்டிட்டு அந்த மாடு இருந்தாலும் அதிகம் தண்ணியில் இங்கே எத்தனை நிற்கிது? ஒரு மாடு தானே நிற்கிது. 2 ஆடு கண்ணுட்டி நிற்குதா? அதான் கட்டி போட்டுருக்கேன். வண்டி முடிச்சுட்டு போகிறேன். வண்டி பிடிச்சிட்டு போய் வண்டி தானே வந்தேன். வண்டியில் அந்த வண்டி வச்சுட்டு போயிடுறேன். அணையில் கொண்டு மாட்டை விட்டு கழுத்தில் சுற்றிட்டு நீ வண்டியில் முன்னாடி போ, தண்ணி ஊற்றி மாடு வரும். சரி. வண்டி நாங்கள் வெயிலில் நிற்பாடு நான் தான் வந்துடுறேன். எப்படி இன்னொரு சேர்த்தாங்க நின்று அங்கே வண்டியில் குந்த முடியாது, சூட்டு வச்சுருக்கோம். தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுப்பா. போயிட்டு அந்த மாட்டை தண்ணி கட்டி கட்டிவிட்டு அப்பா வெயிலில் ஒன்றுமே முடியல முடக்கியாத டீ போட்டுட்டு வந்தோம். தலை வலிக்குது. எங்கே தப்பா வேண்டாம், தண்ணி போதுமா? சரி, நான் மாட்டை பிடிச்சிட்டு போகிறேன். நேற்று வச்சு இது இருக்கட்டுமா? எங்கிட்ட போட்டு போவோம். அந்த செம்பில் ஊற்றி வச்சுட்டோம்மா. செம்பு தான் ரொம்ப வேணாம், கடை டப்பாட்டு வாங்க. கிளம்புறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை மணி இருக்குது? 1 2 3 4 5 6 பட்டம் கிடக்குங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 14ன்னு சொன்னோமா, இன்னும் 6 பட்டம் இருக்குது. அந்தியில் வந்தால் அப்பா ஒரு ஆள் ஜாமுன்னு முடிச்சிடுறேன். அப்பா ஜாமுன்னு முடிச்சுட்டு நீ அங்கேயே வந்துடு வீட்டு. அவனுக்கு திறமை இருக்குல்ல. எனக்கு திறமை இருக்குது. 6 பானே. ஸோ மக்களே, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்பா வந்து பின்னாடியே மாட்டுக்கு கொஞ்சம் தட்டை எடுத்துகிட்டு வருவார். நாங்கள் முன்னாடி போகிறோம். கிளம்புமா? எடு கிளம்பும். மாடு அப்படியே நிற்கிது பாருங்கள், மேயாமல் சிக்கிக்கிட்டு. அம்மா போகிறாங்க, நம்ம மாட்டை பிடிச்சிட்டு போக வேண்டியதாங்க. யார் இவ்வளோ லென்த்தான கயிறாக விட்டு மேயறதுக்கு கட்டி விட்டா சிக்கிக்கிட்டு நிற்கிது. மாட்டை பிடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. போதா, எல்லாம் நல்லா தண்ணி தாவும். போயிட்டு தொட்டியில் அன்னக்கூடையில் தண்ணியில் மூழ்கினா தான் அதுக்கு இதாகும். அடிக்கிற வெயிலில் நமக்கே தண்ணி தாவம் அடிக்குது இல்லையா, அந்த மாதிரி மாட்டுக்கு ரொம்ப தண்ணி தாவும். நமக்கு முன்னே இழுத்துட்டு போகுது. இதை போயிட்டு ரோட்டில் போய் ஏறினோடனே கழுத்தில் சுற்றி விட்ருவேன். அது நம்ம வீட்டுக்கு நேராக வந்துடும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி வண்டியில் போயிட்டு தண்ணியெலாம் ஊற வச்சுட்டு இருந்தேன்னா இது நடந்து வரத்துக்கு டைம் சரியாக இருக்கும். வந்தோடனே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம காலில் செருப்பு இல்லை, அது பாட்டுக்கு பரபரன்னு இழுத்துட்டு போது நம்மளும் போக வைக்கல அதுக்கு முன்னாடி. ஓ ஹர் ஹர் ஹர்யா ஹர்யா ஹர் ஓ அவ்வளோதாங்க. மாட்டு கவுரை வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் சுற்றி விட்டாச்சா, இது இனிமேல் வீட்டுக்கு வந்துடும். இது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே நம்ம போய் வண்டியில் போயிட்டு அதுகளுக்கு தண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். கொல்லையிலேருந்து மாடும் கண்ணுட்டியும் அவுத்துட்டோம்ல, அதுக்கு தான் தண்ணி வச்சுருந்தேன். இந்த கருப்பு மாடு பக்கத்தில் தான் அவுத்துட்ருந்தோம். இது தண்ணிக்கு வந்ததும் அந்த தண்ணியை குடிச்சிடுச்சு. அந்த மாடு வரத்துக்குள்ளே அதுக்கு தனியாக வைக்கணும். பா குடிச்சிட்டியா? பா ஐயா பா ஹை ஓ ஓ குடிக்கிறனா குடி. ஆள் யாரும் இருக்க மாட்டோம், வந்து பால் எடுத்துகிட்டு போகிறதே அவன் வேலை. என் வேலை தான். சாப்பிட டீ போட்டு குடிக்க தான்
சோறு என்ன சாப்பிடலடா போட. ஏன் இவ்வளோ நேரம் என்ன பண்ண? சோத்தை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் அங்கே இந்த மிளகா அடிச்சு. ஏன் சவுண்டு வச்சா எடுத்துகிட்டு வர மாட்டோம்? இல்லை கொல்லைக்கு போயிடும் சோறு தான் திருப்பி வந்துக்குது. ஆ இல்லை காலை விட்டு பொறுக்கிவிட்டா காய் விட்டா மிளகா விட்டு அதுக்கு தான் நான் ஆயிரத்துக்கு அவன் ஃபோன் பண்ணி வர சொன்னான். எல்லாம் வந்து புள்ளி ஊட்டின்னு அழிச்சுட்டுருவோம். ஆஞ்சிட்டு போதுவா? அதனால என்ன? அப்புறம் எங்கள் ஊருக்கு நீ ஆஞ்சி எனக்கு கொடுக்க. நான் ஆஞ்சி தாரேன், நீங்கள் தின்னுட்டு இருக்கலாம். சரி, நீ கிளம்பிட்டியா? பால் எடுத்துக்கிட்டு? பால் எடுத்துட்டு போய் சோறு பிடிக்கணும்டா, பசிக்குது. சரி சரி. எங்கம்மா அந்த மாடும் கண்ணுட்டி வந்துச்சாமா? இங்கே வரலையா? வர வழியில் வந்துட்டு இருந்தது. அங்கேயே நின்றுச்சு, என்னமோ பின்னாடியே வரும். ஆனால் அங்கே அடம் பண்ணிக்கிட்டு கிடக்கான். தூக்கு கட்டுன்னு என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். தூக்கு கட்டு. நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான். நெத்திக்கு அம்மாவும் ஆயாவோட வளர்ப்புல வளர்ந்துட்டுருக்கான். 2 நாள் ஆள் 2 பேரும் வராங்க. வரத்துக்கு இவ்வளோ நேரம். பா வந்தோடனே தண்ணி வேணும். பா ஹே இங்கே நீ போங்க, போங்க போடு அங்கே போ. எப்போதுமே வந்து கையால் நல்லா கலக்கி விட்டால் தான், நல்லா கலக்கி விட்டோன்னா குடிக்கும். தவிடு பூரா அடியில் போய் சேர்ந்துருக்குமா, அதை போய் ஒரு கிண்டி விட்டோன்னா மேலே இப்படி தவிடாக வருமா, அப்போ குடிக்க நல்லாயிருக்கும். தண்ணி குடிச்சிருச்சு, அப்படியே பிடிச்சி மரத்தில் கட்டி போட வேண்டியதான். நல்லா வா ஹேயா. ஆரேஸ் மரம் நிழலில் தான் கட்ட போகிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் எப்போதும் கட்ட முடியாது, அதே இடத்துலையே கட்டி போட்டு அப்பா சோளம் எடுத்துகிட்டு வருவார், அதை தீனியாக போட்டுக்க வேண்டியதாங்க. இப்போதைக்கு தண்ணி காட்டி நிழலில் கட்டி போடுறோம். ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா கொல்லையிலேருந்து ஓட்டிகிட்டு வந்து தண்ணி காட்டி நிழலில் கட்டி போட்டாச்சு. அப்படியே அடுத்ததாக அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். வந்ததும் டீ போட உட்காந்துட்டாங்க அம்மா. வந்துடுமா? வந்துடும். இப்போ வந்தோடனே டீ எங்கே நம்ம முன்னாடியே போட்டு வச்சுக்கிட்டு இருப்போம். சரி, 1:30 மணி தான் கொடுக்குன்ட்டேன். நம்ம தான் டீ குடிக்க மாட்டோம். நான் குடிப்பேன் டீ. என்னால் சோறு இல்லாமல் வந்துடும், ஆனால் டீ இல்லாமல் இருக்க வைக்கிறதுனால. சரி போட்டி ஆட்டுக்க முன்னாடியா? அம்மா இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன். சரி போயிட்டு நித்திவிக்க தூக்கிட்டு வா. அவனியா? தூக்கிட்டு வாடா, காலையிலேருந்து என்ன முன்னிருக்கவங்க பார்க்காம. வண்டியில் அழைச்சிட்டா? அழைச்சிட்டு வா. ஐயா டீம்பான். அதான் அங்கே ஆயா போய் டீ போட போகுது. இருந்தாலும் கூப்பிட்டுக்காரு வரும். சரி மக்களே, நம்ம போய் நெத்திவிக்க அழைச்சிட்டு வரலாமா? வேணாமா, அது விளையாட்டு இல்லாட்டி தூங்கிட்டு கூட இருப்பான். இப்பயே தூங்குறான் உனக்கு? இப்பயே அவன் தூங்குறான்ல. சரி தூங்கிட்டு இருந்தானா வந்துடுறேன், இல்லைன்னா பார்ப்போம். நம்ம வந்து நெத்திவிக்க அழைக்க போகிறோம். ஆயா வீட்லேயே இருக்காங்க. கூப்பிட்டு பார்க்கலாம் வரானா இல்லையான்னு. இங்கேருந்து யாராவது ஆயா வீட்டுக்கு வண்டியில் போனால் அங்கே போயிடுறான். அப்புறம் நம்ம அங்கேருந்து திரும்பி வந்தோம்னா அங்கேருந்து இங்கே வரோம். இப்போ போய் பார்ப்போம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஆயா வீட்டுக்கு வந்து பார்த்தா நெத்திக்கு ஐஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. சட்டி கூட போடாமல் உட்காந்துருக்கான். டேய் ஐஸ் யார் வாங்கி கொடுத்தா? அம்மா ரொக்கத்தை போட்டு அம்மா. சரி டீ குடிக்க வரியா? டீ 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 குடிக்க வரியா? ஆயா கூப்பிடுது. வா வண்டியில் போவோம் ஆயா வீட்டுக்கு. பா ஐஸ் சாப்பிட்டு தான் வரும். ஆயா எங்கே வர சொல்கிறானே. ஆயா வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, அங்கே கொல்லையிலேருந்து வந்து சாப்பிடாம வீட்டில் வந்து உக்காந்து சாப்பிடுதுங்க. ஆயாவும் காலையில் பழையது தான். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆயா வீட்டில் தான் 2 நாளாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. 3 நாளாக, இதோட 3ஆவது நாளாக ஸ்டே பண்ணியிருக்கு. ஐயோ ஐஸ் சைடு நம்ம சாப்பிடுவோம். ஐஸ் சைடு நம்ம சாப்பிடுவோம். யார் முன்னாடியே வந்து வாங்கியிருக்கலாம். இது யாருக்கு?
எனக்கு ஒன்று நாங்கள் 3 பேத்துக்கு தான் வாங்கணும். சரி நீ சாப்பிடு, எனக்கு வேணாம். எடுத்துக்க வேணாயா? எடுத்துக்கிடா. வேணாம், சாப்பிடு, நீ சாப்பிடு. அது அதான் இல்லை ஐஸ்காரன் நின்னா நான் ஒன்று வாங்கலாம்டா. எனக்கு வேணாம் ஐஸ், உடம்பு அனுத்தனாப்புல இருக்கு, வேணாம். இல்லை எடுத்துக்கிடா கொஞ்சம் இந்த கட்டி. ஏய் நித்திக்கு எப்படி ஐஸ் சாப்பிட்ணும், சாப்பிடுவா. மாமாவுக்கு மாமாவுக்கு விட்றா. தொண்டை இது வந்துருமா சடி, அப்படி காட்டுறாயா? மாமாவுக்கு மாமாக்கு ஐஸ் ஐஸு கொடு, கொடுக்குறான். அந்த இவன் ஒழு விட மாட்டான். நேற்றுக்கு ஐஸு ஐஸு ஐஸுன்னு இங்கே போய் நின்றுக்கிட்டு ஐஸ் வராமல் இருக்கிறப்ப என்ன கூத்து. சாப்பிடு, நீ சாப்பிடு. ஐஸ் நம்ம ஆயா விட்டு டீ குடிக்க போமா? ஐஸ் சாப்பிடு, ஐஸ் சாப்பிடு, ஐஸ் சாப்பிட்டு போம். என்ன ஆயாக்கு பாய் சொல்லிட்டு வா, அங்கே பார்த்து சொல்லிட்டு வா. பாய் பாய் இன்னொரு டைம் சொல்லிட்டு வா. அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு வா. எங்க போ. மாட்டிக்க. உங்கள் மாமனோட எங்கே போகிற? ஏறு, வண்டியில் ஏறுப்பா. நித்திக்கும் நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போகலாம், போயிட்டு ஆயாட்ட டீ குடிச்சிட்டு சட்டை மாட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு போகலாம், ஊருக்கு போகலாம், ஊருக்கு போகலாம். நம்ம அப்பா இன்னும் வரல. இன்னும் ஒன்று நம்ம தான் வரோம். ஆ, ம், நம்ம ஆளு அதுக்குள்ளே டீ குடிக்க இறங்கிட்டான். நான் குடிச்சிட்டேன். இப்போ நிறுத்தி குடிக்கிறான். அடே தலையை தூக்காமே குடிக்கிறான். நான் இங்கே பாரு நித்திக்கு. அங்கே பாருப்பா. ஏ என்ன குடிக்கிற? டீயா? ஆ, எப்படி இருக்கு டீ? கட்டு அங்கே சொல்லு. டீ எப்படி இருக்கு? சூப்பரா. அப்பா கொல்லையிலேருந்து மாட்டுக்கு சோளம் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. டீ ஆற்ற சொல்லிட்டாப்பா? சரி, நான் அதை ஆட்டி விடணுமே. உக்காரு. தாத்தா அங்க கூப்பிடு. தாத்தாப்பா டீ குடிங்க, டீ குடி. ஆட்டிட சொல்லி கத்தணுமா? ஆட்டிடணுமாப்பா? இதோ இவ்வளோப்பா, பாட்டு பாட சொல்லி ஆட்டி வரேன். பார்த்து போயிடும். அதான் நீ ஆட்டுக்கு பண்ணா உள்ள 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 நான் உட்காந்து ஆட்டிட சொல்கிறாங்க. குடிச்சிட்டியா? அப்பா குடிக்கிறான்டா ஒன்னே வந்து. கட்டி வேணும்பா, அந்த ரொட்டி சாப்பிடுப்பா. ஆனாம்மா அதான் ஆட்டுறான் பாருங்க அவனே அஞ்சல். கொல்லையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே டீ ரெடியாக இருந்து 2 பிஸ்கட்டும் டீயும் சாப்பிட்டு அடுத்து குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். தலைவாணி அதில் போட்டுக்கிட்டு பெட்டு மாரி பண்ணிக்கிட்டுங்க தூக்கில். எப்படி வரான் பாருங்க. இந்த வயசுலேயே இவனுக்கு இவ்வளோ அறிவு. தூக்கு மேலே பெட்டு வந்து மோதுறான். வயலுக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் நித்திவிக்க போயிட்டு தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அப்பெல்லாம் டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கு இன்னைய விலாகு. இன்னைய விலாகு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தியில் போகணும் கொல்லைக்கு. இப்போ ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். என்னப்பா அங்கே எங்கே பார்க்குற? தூக்கம் வருதா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். நித்திக்கு ஆட்டம் ஆடிக்கிட்டே தான் இருப்பாப்புல இனிமேல். அவனுக்காக அசந்து தூக்கம் வந்தால் தான், இல்லைன்னா அவ்வளோதான். பாய் மக்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.